ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய எண்ணெய் செதுக்கிய மாணவர்கள் அதில் முதல் செதுக்கல். எனக்கு டிசி கொடுத்துருங்க சார். 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் மதியம் 11ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக தலைமை ஆசிரியரான என் அறைக்கு வெளியே நின்றிருந்தனர். அவர்கள் முகங்களில் அளவற்ற பதற்றம். அந்த முகங்களில் தெரிந்த அருவருப்பு என்னை திகைக்க வைத்தது. அவர்களில் பெரும்பாலானோர் மணமான பெண்கள். ஆண் ஆசிரியர் ஒருவர் மட்டும் என் அருகே வந்து, சார் கொஞ்சம் தனியாக வாங்க என்று அழைத்து விஷயத்தை சொன்னார். எனக்கும் தலை சுற்றியது. ஒரு 11ஆம் வகுப்பு மாணவி பள்ளிக்கூடத்துக்கு மது பாட்டில் எடுத்து வந்து மதிய உணவின் போது அதை அருந்தி இருக்கிறார். அதுவே பிரச்சனைக்கு காரணம். குழந்தைகளை திட்டவே கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது, அப்படின்னா இதான் சார் நடக்கும் என்று சிலர் கூறிக்கொண்டே சென்றார்கள். பள்ளி என்பது மிகவும் கட்டுப்பாடான ஒழுக்கசாலை. இது நம் முன்னோர்களால் கட்டமைக்கப்பட்டது. பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்தவர்கள் அல்லவா நாம். இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க உடனே நடவடிக்கை தேவை என்றார்கள் ஆசிரியர்கள். இந்த மாதிரி கேஸெல்லாம் பெற்றவங்களை கூப்பிட்டு அழைச்சி பேசி வெளியே துரத்தி விடுங்க சார் என்றும் சிலர் கூறினார்கள். எனக்கும் அது சரியென்றே பட்டது. அவர்களை சமாதானப்படுத்தி வகுப்புகளுக்கு அனுப்பி வைத்துவிட்டு நின்றபோதுதான் கவனித்தேன், என் கண்முன்னே மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியபடி குனிந்த தலையுடன் நின்றார் கல்யாணி, வகுப்பறைக்கு மதுபாட்டில் எடுத்து வந்த மாணவி. என் அறைக்குள் நுழைந்து இருக்கையில் அமர்ந்து கண்களை மூடினேன். பள்ளிக்கே அவமானம் என்று எனக்கு பட்டது. உடம்பு நடுங்கியது. ஒரு வழிகாட்டி ஆலோசகர் வேலை 4 படிநிலைகளை கொண்டது என்கிறார் உளவியலார் ஆப்ரஹாம் மாஸ்லோ. உணர்வு பூர்வ கலக்கம் கொண்ட குழந்தைகளே ஒழுங்கு பிழர்வை நோக்கி இழுக்கப்படுகிறார்கள். அதை விளங்கிக் கொள்ள 4 படிநிலைகளை ஆசிரியர்கள் கையாள வேண்டும். பிரச்சனைகளை முழுமையாக அறிதல், பிரச்சனையின் வளர்ச்சியினை பார்த்தல், உளவியல் வரலாறு, பரிசோதனை மற்றும் கலந்துரையாடல். கல்யாணி 10ஆம் வகுப்பில் 80% மதிப்பெண்களை பெற்றவர். எத்தகைய ஒழுங்கின வரலாறும் இல்லாத மாணவி. நான் மனதை நடுநிலைப்படுத்தி அவரை உள்ளே அழைத்தேன். அவரது அப்பா ஒரு அரசு ஊழியர், தாய் இல்லத்தரசி. அவரது தம்பி இதே பள்ளியில் படிக்கிறார் என்பது உட்பட பலவற்றை மனதில் நிழலாட வைத்தேன். சில சமயம் இந்த வயதில் மாலை டியூஷன் வகுப்புகளில் கிடைக்கும் தவறான நட்பும் காரணமாக இருக்கலாமோ என்றும் யோசித்தேன். அவரிடம் எப்படி பேசுவது? அங்கு இன்னமும் நின்று கொண்டிருந்த ஆசிரியர்கள், மாணவர்கள், சிப்பந்திகள் எல்லோரையும் வெளியேற்றினேன். கல்யாணியை நேருக்கு நேர் சில கேள்விகள் கேட்க வேண்டும். எங்கே இருந்து தொடங்குவது? ஆனால் அவர் என்னை பேசவே விடவில்லை. எனக்கு டிசி கொடுங்க சார். எங்கள் அப்பா உடனே கூப்பிடுங்க. அவரோட பொண்ணு ஸ்கூலுக்கு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து குடித்தாள், அதனால் டிசி கொடுத்துட்டாங்கன்னு அவருக்கு தெரியட்டும். அப்போவாவது அவர் குடியை நிறுத்தணும். தினமும் குடிச்சிட்டு வந்து குடும்ப மானமே போகுது சார் என்றார். தண்டனை பெற வேண்டியது யார்? கல்யாணியா, அவரது அப்பாவா?